என்ன அப்படின்னா, எல்லாருமே ஆன்மீகத்துக்குள்ள வந்தோம்னா, சரண்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட்டு வார்த்தை வந்து பேசுவாங்க. எங்க போனாலுமே இந்த சரண்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது பேசுவாங்க. லைக் இப்போ நீங்க வந்து ஒரு இறைவன நினைக்கிறீங்கன்னா, கம்ப்ளீட்டா அவர்கிட்ட சரண்டர் ஆயிருங்க. இல்ல நீங்க ஒரு குரு கிட்ட போறீங்கன்னா, கம்ப்ளீட்டா அவர்கிட்ட சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சரண்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா நம்மளோட செயல்பாடு அப்படிங்கிறத விட்டுறதா? இல்ல இத வந்து எந்த மாரி டிஃபைன் பண்ணலாம்? சரண்டரன்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி என்ன? ஏன்னா எல்லாருமே ஒரு டெஃபினிஷன் குடுத்து வச்சிருக்காங்க. ஆனா, அந்த டெஃபினிஷன்ஸ நம்ம ஃபாலோ பண்ணும்போது, உண்மையாலே அங்க எதுவுமே வொர்க் ஆகாத மாரி தான் இருக்கு. ஜஸ்ட் நான் ஓகே எல்லாத்தையும் உன் கையில விட்டுர்றேங்கிற தாட் மட்டும் தான் இருக்கே தவிர, அது மூலியமா ஒரு செயல் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா, இப்ப சித்தர்களோ, வள்ளலாரோ அவங்க சொல்லும்போது, அந்த சரண்டரன்ஸ் அப்படின்னு நம்ம இருக்கும்போது, அந்த இறைவன் அப்படிங்கிறவரோ, இல்ல குருங்கிறவரோ நம்மள கேர் பண்ணிக்கிற அளவுக்கு திரும்ப அந்த ரிசீவிங் ஸ்டேட் இருக்கும். ஆனா, இப்ப நம்ம பண்ற சரண்டரன்ஸ் வந்து நம்மளுக்கே வொர்க் ஆகுறது இல்ல. ஸோ இத பத்தி இந்த சரண்டரன்ஸ் அப்படின்னா உண்மையா என்ன அப்படிங்கிற தெளிவு குடுக்க முடியுங்களா? இந்த சரண்டரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா கார்பரேட்ஸுமே வந்து அதை ஒரு ஒரு கருவியா பயன்படுத்திட்டு இருக்காங்க மனிதர்களை முட்டாளாக்குறதுக்காக. நிஜமா வந்து ஆன்மீகத்துக்குள்ள வர எல்லாத்தையுமே வந்து முட்டாளாக்குறதுக்குன்னு சில வேர்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு சரணாகதி, ரெண்டாவது அன்னதானம். இந்த அன்னதானத்தை பத்தி நான் நிறைய பேசிட்டேன். அதனால ஒரு சில அவேர்னஸும் வந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். இப்போ சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆன்மீக மார்க்கெட் ஓடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே வந்து இந்த சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். எதா இருந்தாலும் வந்து நம்புங்க 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 நம்புங்கன்னு என்னத்தை நம்பணும், எதை நம்பணும்? சரணாகதி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. அதை பத்தி நான் பேச போறதில்ல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல தாராளமா சொல்லுங்க. இப்போ சரணாகதி அப்படின்னா ஒரு செயலை பரிபூரணமாக முழுவதுமாக நான் இதை செய்யறேன்னு ஏத்துக்கிட்டு செய்யறதுக்கு பேர் தான் சரணாகதி. இன்னைக்கு நம்மள எத்தனை பேத்துக்கு இந்த சரணாகதி இருக்கு? நான் வந்து இவரை நம்பினேன், அவரை நம்பினேன், இது சரியாயிரும்னு நம்பினேன், கடைசியில இது சரியாகல, இவர் டூப்ளிகேட், இவர் விட்டுட்டு ஓடுறேன், அங்க வந்து அவரை நம்பினேன், அது சரியாகல. கிடையவே கிடையாது. ஏன் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு டீச்சர் ஒரே மாதிரி பாக்குறது இல்ல, ஒருத்தர் ஒரு கோணமாவும் ஒரு பார்வையிலையும் பாக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கு, அவன் தகுதியானவனா, அவனால வந்து நம்ம கொடுக்குற ஒரு டெஸ்ட்டை தாங்க முடியுமா, இல்ல அடுத்த நிலை கொடுத்தோம் அப்படின்னா அதை தாங்கறதுக்கு அவன் உடலும் மனமும் பக்குவமா இருக்கா? இந்த குருகுலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குருமார்கள் வந்து ஒரு சிலர்கிட்ட எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க, ஒரு சிலர்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிற மாதிரி நடந்துப்பாங்க, ஒரு சிலர் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ உள்ளுக்குள்ள என்ன கிளாஸ் ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து இவரை தான் வந்து ரொம்ப வந்து கேர் எடுத்து பாக்குறாங்க, இவங்களை திட்டுறாங்க, நம்மளை கண்டுக்கிறது எல்லாம், இது என்ன நடக்குது, அப்ப நம்ம எல்லாம் வேஸ்டா அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் பின்னாடி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே கண்டுக்காம விட்டுருக்கவனை வந்து அவன் என்ன பண்ணாலுமே வந்து அவன் வந்து சரியா பண்ணுவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவங்கள வந்து ஒரு ஓரமா வச்சிருவாங்க. ஏன்னா அவனை திருப்பி திருப்பி அவனை போய் பக்குவப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு, அவனே பக்குவம் ஆயிடுவான் இயற்கையாவே நம்ம கொடுக்குற பயிற்சிகளை வச்சுன்னு. ரெண்டாவது, ஒருத்தர் மேல ரொம்ப அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி வந்து குரு என்ன பண்ணுவாருன்னா சொல்லி தருவாரு. என்ன நினைக்கும் அப்படின்னா, சே இவர் தான் சிறந்த மாணவன் போல அப்படின்னு நினைப்பாரு. ஆனா அங்கதான் ஆப்பே இருக்கும் பின்னாடி. என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல அந்த ஒரு மாணவனை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மானே தேனே பொன்மானே எல்லாம் போடுவாரு, பொறுமையா பேசுவாரு, அமைதியா இருப்பாரு. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அடி உழுகிறது அவனுக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த ஆட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா, அதுக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சு எடுத்துட்டு வருவாங்க, அப்படியே கோலாகலமா ஊர் போறா. அது என்ன நினைக்கும் அப்படின்னா, ஓ நமக்கு மரியாதை செய்யறாங்கன்னு நினைக்கும். அப்படித்தான் இழுத்துட்டு வருவோம். ஆரம்பத்துல இழுத்துட்டு வந்து வெட்டும் போதுதான் தெரியும் அந்த ஆடை வந்து வெட்டுறதுக்காக தான் வந்து இவ்வளவு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய வளர்ந்த விதம் ஆகட்டும், அவங்க மனநலம் ஆகட்டும், அவங்களுடைய தன்மைகள் ஆகட்டும் ரொம்ப இலகியதா இருக்கும். எதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதா இருக்கும். அப்போ அதை அவங்கள வந்து முதல்ல வந்து பண்படுத்தணும். முதல்ல வந்து அவங்கள வந்து அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ள உள்ள கொண்டு வரணும். உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையான குருவோட சுயரூபம் வெளியே வர ஆரம்பிக்கும். எப்படி அதை வந்து கொடுப்பாரு, என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அவங்களுடைய மனம் முதல்ல ஏத்துக்க மறுக்கும். என்னடா நம்ம கிட்ட நல்லா இருந்தாங்களே, இப்ப இப்படி பண்றாங்களே, எதெல்லாம் பர்சனல் கோவம் வருதா, வெஞ்சன்ஸ் வச்சிருக்காங்களான்லாம் தோணும். இதுக்கும் சேர்த்து வாங்குவாங்க. ஏன்னா ஒரு குருவை வந்து தப்பா நினைச்சா அதுக்கும் அடி தனியா உலகம். இது எல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா, அது பக்குவப்பட ஆரம்பிக்கும். அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, கடைசியில எரும மாடு மேல மழை பெஞ்சா அது எப்படி நிக்குமோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணுவாங்க. எதையும் தாங்கும் இதயமா மாறும் அது. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு என்னென்ன கொண்டு போகணுமோ அது எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. இப்படி ஒரு ட்ராக் இருக்கா? முதல்ல ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்களா, எதுக்கு எடுத்தாலும் பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறது, திட்டுறது, இது பண்றது. ஏன் அப்படின்னா, அவனை அன்பா கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான்.
எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த நேரத்துல அவன் வந்து அவனுக்குள்ள ஒரு சில விதமான ஈகோக்கள்லாம் இருக்கும். அதை ட்ரிகர் பண்ற மாதிரியே தான் இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, வேணே அவன் ஈகோ ட்ரிகர் பண்ற என்னென்னலாம் அகாவளி வேலை இருக்கோ அத்தனையும் பண்ணுவாரு. அந்த கிளாஸஸ் கூட 2 பேத்துக்கு வர மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில இந்த 3 பேரும் போய் அடைய போற நிலை ஒன்னாதான் இருக்கும். யார் யாரை எப்படி பக்குவப்படுத்தணும். இப்ப ஒரு சிலர்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க, டக்குன்னு அப்ரப்டா கட் பண்ணுவாங்க. ஏன் கட் பண்ணாங்க, எதுக்கு கட் பண்ணாங்க என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாங்க, கொஞ்ச நாட்கள், மாதமா இருக்கலாம், வருஷமா கூட இருக்கலாம். அதுக்குள்ள என்ன ஆவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்டா இருக்கவங்க, அந்த குருகுலத்துல இருக்கவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, இந்த ஆளு சரியில்லை, இந்த ஆள் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வேற இடத்துக்கு போறானா, இல்ல என்ன நடந்தாலும் இங்கதான் இருப்பேன்னு பாக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய விதமான தேர்வுகளுக்குள்ள வந்து உள்ள வந்து ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத தள்ளுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல யூடியூப்பை பார்த்துட்டு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, ஆன்மீகம் அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸை சொல்றோம், கண்ண மூடி உட்காடுறோம், நியூரான்ஸுங்கிறோம், தலாமஸுங்கிறோம், ஹைப்போதலாமஸுங்கிறோம், பிட்யூட்டரிங்கிறோம், பீனியலுங்கிறோம், இதுதான் உண்மையான ஆன்மீகம். அதை கேட்கும்போது கேவலமா இருக்கு எல்லாத்துக்குமே. ஆன்மீகம் அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை மொத்தமாவுமே வந்து பண்படுத்தி அவனை ஒரு கேரக்டர் பிஹேவியர்ல இருந்து வேற ஒரு விஷயத்துக்கு புதுமையான மனுஷனா மாத்துறதா ஒரு ஆன்மீகத்தோட முழுமையான ஒரு பயணமே. அதை விட்டுட்டு போய் நான் வந்து தலாமஸ் கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டு, இதெல்லாம் வந்து ஒரு உண்மையான ஒரு வழிகாட்டுதலுக்குள்ள வராது. சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா வள்ளலார் ஏன் வந்து நித்திய கர்ம விதின்னு ஒரு விஷயத்தை எழுத போறாரு? ஏன் வந்து திருவள்ளுவர் ஒழுக்கத்தை பத்தி அவ்வளவு அழகா திருப்பி திருப்பி பேச போறாரு? இதெல்லாம் வந்து யாருமே பார்க்க மாட்டீங்க இல்லையா? ஏன் இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, முதல்ல நீ செய்யற நித்திய கர்மங்கள் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் உனக்கு ஆன்மீகமும் கை கூடும், உன் உடம்புக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸும் வேலை செய்யும். அதெல்லாம் பண்ணாம நேரா கண்ணை மூடி உட்காடுறேன், கண்மூடி பழக்கம் மண்மூடி போகங்கிற மாதிரி நீங்களும் மண்ணுக்குள்ள போய் தான் மூடிட்டு உட்காந்துக்கணும் எல்லாத்தையுமே. ஸோ அதனால வந்து இந்த விஷயங்கள்ல வந்து எல்லாருமே வந்து தெளிவா இருந்தீங்க அப்படின்னா தப்பிச்சுப்பீங்க, இல்லை அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து மாட்டிப்பீங்க. ஒரே ஒரு விஷயம் உங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லணும் அப்படிங்கிறது கடமைப்படுறேன் இந்த இடத்துல. ஏன்னா எல்லாருமே இதை கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. உங்க யாராலையுமே வந்து ஒரு குருன்னு தன்மையில உண்மையான ஒரு குருவா, உத்தம குருவா இருக்கவங்கள என்னைக்குமே வந்து உங்களால வந்து அனலைஸும் பண்ண முடியாது, ஜட்ஜும் பண்ண முடியாது. அவர் எதுக்கு பண்றாரு, என்ன பண்றாருங்கிறத மற்ற யாரை வேணாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இவங்களோட தன்மை இதுதாங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த ஒரு உலகத்துல, இந்த ஒரு மனிதர்கள்லயும் சரி, இந்த ஒரு உலகத்துல யாரை நீங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னா, ஒரு குருவா மாறுறாரு அப்படின்னா அந்த இடத்துல அவரோட தன்மை என்ன அப்படிங்கிறது நீங்க எவ்வளோ தலைகீழா நின்னாலும் சரி, நீங்க எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் மனுஷங்களை படிக்கிறதுல உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் நேரா இறைவன் அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்ட கூட்டிட்டு போற ஒருத்தரா இருக்கும்போது எப்படி இறைவனோட தன்மையை உங்களால கால்குலேட்டே பண்ண முடியாதோ அந்த மாதிரி இந்த ஆளோட தன்மையை கால்குலேட்டே பண்ண முடியாது. நீங்க இறைநிலையை கூட அடைஞ்சிடலாம், போய் ஞானத்தை கூட அடைஞ்சு கடந்தெல்லாம் போயிடலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே வந்து ஒரு குருவா இருக்கிறோட தன்மையை கால்குலேட்டும் பண்ண முடியாது, அவர் அனலைஸும் பண்ண முடியாது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். விஷ்ணு ப்ரோக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அவரோட சத்சங்கத்தோட இன்டென்சிட்டி வேற லெவலில் இருந்ததுங்க. அது எதுக்கு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிஸில் எல்லாத்தையும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ ஒரு இன்டென்சிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்காரு. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த முருகன் ஆதிகுருக்கு குருவாக இருந்து இந்த முருகன் யோக கலையை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு முற்பட்டு வந்து விஷ்ணு சாரும் அதுக்கு இதே மாதிரி எஃபோர்ட்லாம் போட்டு நமக்கு சொல்லி தந்ததுலேருந்து எனக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, பயங்கரமான இன்டென்சிட்டி க்ரியேட் ஆச்சுங்க. பயங்கர ஹீட் பாடி ஜென்ரேட் ஆச்சு. முதுகு நேராக இருந்து சரவண பவா மூச்சை வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு மாற்றுறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. அதை நம்ம ஒரு டைமில் வந்து கை வைக்காமையே மாற்றுறதுக்குரியது பேலன்ஸ்டாகவும் இருந்தது, மாற்றவும் முடிஞ்சுது. அது ஒரு மிகப்பெரிய அனுபவங்க. மூச்சை கண்டிப்பாக அது மாதிரி மாற்றுறது சின்ன விஷயம் கிடையாது, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். மிகப்பெரிய நன்றி. இந்த விளக்கத்தையும் இது மாதிரி பண்ணதுக்குரிய எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஜீவசமாதியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே செஞ்சோம். மோனிஷ் ப்ரோ கூட இருந்தார். இது அவ்வளோ அழகாக ஒரு சூப்பராக கல்மினேட் ஆச்சு. அது எங்களால் உணர்ந்து முடிஞ்சுதுங்க.